எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறேன்னா தயவு செஞ்சு வேறு வீடியோவுக்கு போய்டு. கண்டிப்பாக இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எதை படித்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே படிச்சிடணும். ஆனால் இது எப்படி? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும், ஓகேவா? பட் இதுக்கு முதல்ல நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் மூளையை அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும். அப்போ அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போவே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அட்லீஸ்ட் அடுத்த 15 நாளைக்கு நீ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்டினியூஸாக அடுத்த 15 நாள் நான் சொல்கிற எல்லாமே நீ ட்ரை பண்ணுறேன்னா உன்னால் எப்பேற்பட்ட கொஸ்டினையும் 5 மினிட்ஸில் படிக்க முடியும்டா கண்ணா. ஸோ அப்படி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் ரிவீல் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் அ ப்ரூவன் மெத்தட். சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, என்னென்னமோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குப்பா. 10th பசங்களுக்குலாம் சோஷியல் சயின்ஸ் இருக்குது. லைக் சார் இதெல்லாம் எப்படி சார் ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் நான் படிக்கிறது? சரி, அப்படியே இருந்தாலும் படிச்சுட்டு நான் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னா எக்ஸாமில் மறந்து போகுது சார். அதுதான் பெரிய பிரச்சனை. நான் படிக்கிறது எல்லாமே எனக்கு எக்ஸாமில் மறந்து போகுது. எப்படா எல்லாத்தையும் நான் படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட குழந்தைகள் எல்லாருக்குமே இட்ஸ் பிக் பிரெயின் டைம் மை டியர் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீ 3 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்த 15 நாளைக்கு. உன்னோட ஃபுட்டு, உன்னோட ஸ்லீப் சைக்கிள் அண்ட் கடைசியாக நீ ஃபாலோ பண்ணுற ஸ்டடி டெக்னிக்ஸ். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட மெமரிக்கும் நடுவில் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்மையாலுமே இருக்குது, ஓகேவா? நீ டே டு டே ஓகே டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு சில இதெல்லாம் நீ ஆட் பண்ணுறது மூலயமா உன் மெமரி ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில சீட் கோடுகள்லாம் இன்டர்நெட்டில் தேடும். எதை சாப்பிட்டா மெமரி, அதுக்குன்னு மாத்திரை இருக்கா? மாத்திரைலாம் வேண்டாம். பட் நான் சொல்கிறத செய். ஸ்லீப் சைக்கிள் இருக்குல்ல, இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டடி டெக்னிக்ஸ் நிறையவே இருக்குது. ஒவ்வொன்றா நான் எல்லாமே அழகாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நமக்கு அறவே சுத்தமாக பிடிக்காத க்ரீன் வெஜிடபிள்ஸை இனிமேல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். சார் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஷவர்மாலாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் சார் அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு அது பேர் கூட கரெக்டாக சொல்ல வரல, ஓகேவா? பட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நான் நிறையா சாப்பிடுவேன். பட் நார்மலாக ஐ ஹேட் வெஜிடபிள்ஸ்ன்னு இருந்தேன்னா இல்லைடாங்கன்னா அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது மெமரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், முக்கியமாக நம்ம வீட்டில் இந்த கீரை எல்லாம் செய்வாங்கல்ல, இந்த கீரை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணு. புரியுதா? க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி வெரி குட். இப்போது இன்னும் ஒரு சில முக்கியமான ஃபுட் ஐட்டம்ஸுக்கு நான் வரேன், சரியா? அதில் இஃப் யூஆர் அ நான்வெஜ் ஈட்டர் அப்படின்னா ஃபிஷ் எடுத்துக்கோ, சீ ஃபுட் எடுத்துக்கோ. அதில் ஃபிஷ் உனக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் இருக்க இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் உன்னோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் டு டைம் இஃப் யூஆர் அ நான்வெஜ் ஈட்டர் அப்படின்னா ஃபிஷ் கன்சியூம் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது, ரைட்டு? அடுத்து இருக்கிறதுலே முக்கியமானதுக்கு வரும் ஃப்ரூட்ஸ். அதுவும் அந்த ஃப்ரூட்ஸில் பெரிஸ். நம்ம ஆளுங்க பெரினா முதல்ல எடுத்த உடனே காஸ்ட்லியாக ஸ்ட்ராபெரி அந்த பக்கம் போயிடுவானுங்க. இல்லை, நம்ம வீடுகளில் ரொம்ப சீப்பாக சுலபமாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அது கொய்யா பழம், இதெல்லாம் நீ ஃப்ரம் டைம் டு டைம் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கனா உன்னோட மெமரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். திராட்சை வாங்க முடியுதுன்னா திராட்சை வாங்கு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக எது இருக்கும் அப்படின்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் இஸ் அ வெரி குட் மெமரி பூஸ்டர். ஓகே சார், அது டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்குமே, அது இனிப்புலாம் கூட கிடையாது, என்னன்னு மூக்கில் குத்து. மெமரி பவர் வேணும்ல, சாப்பிடு. புரியுதா? அடுத்து இப்போது நம்மளோட ஸ்லீப் சைக்கிள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம மினிமம் 6 hours அன்டிஸ்டர்ப்டாக தூங்கணும். இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் மெமரி ஸ்கில்ஸை நீ டெவலப் பண்ணணும்னா நீ தூங்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன செஞ்சியோ அதை உன் மூளை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுருக்குமா. கொஞ்சம் அப்படியே நேற்று நைட்டு ரீவைண்ட் பண்ணி பாரு, நீ தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு ஃபோன் பார்த்துட்டு இருந்த இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது? கமெண்ட் பண்ணு எனக்கு. இந்த வீடியோவில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமாம் சார், ஒரு நாளும் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை பார்த்துட்டு தான் சார் தூங்க போகிறேன். லெட் இட் பி இன்ஸ்டா, ஏதோ ஒன்று. ஆனால் ஃபோன் பார்த்துட்டு தான் நான் தூங்க போகிறேன்னா தயவு செஞ்சு இனிமேல் அதை குழி தோண்டி புதைச்சிட அந்த பழக்கத்தை. அவனை இன்ஸ்டா யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லு, ஃபோன் யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லு. ஆனால் கண்டிப்பாக நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது செய்யக்கூடாது.
நீ என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். நீ படிச்சுட்டு உடனே தூங்க போனீன்னா நீ லாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து என்னது படிப்பு. அது ஏதோ ஒரு டெரிவேஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், அது உன் மூளையில் இன்னும் நல்லா பதியும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ லாஸ்ட்டாக படித்து தான் இருக்கணும். படித்து முடிச்சுட்டு அப்படியே படுத்துரு. தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் செய்யாத. இல்லை செய்ய போகிறேன்னா அதெல்லாம் முன்னாடியே பண்ணிவிடு. அப்புறமா படி, அப்புறம் படுத்து தூங்கிடு. இது ரொம்ப தெளிவாக அழகாக ஃபாலோ பண்ணு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டடி டெக்னிக்ஸுக்கு வரும். ஓகே, இந்த ஸ்டடி டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் வார்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, இப்போது நம்ம கிளாஸ்லேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க மாட்டோம். இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, இந்த வார்க் VARK அப்படின்னு சொல்லுவோம். வி என்ன அப்படின்னா இதில் விஷுவல். ஒரு சில பேருக்கு வந்து இல்லை, விஷுவலாக பார்த்தா தான் அது நல்ல மனசில் பதியும். அந்த விஷுவல் கனெக்ஷன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அப்போ தான் அவங்களால படிக்க முடியும். ஒரு சில பேர் இருக்காங்க ஆடிட்டரி, அதாவது என்னன்னா காதால கேட்டாலே நல்ல மனசுல பதியும். இப்போ நமக்கே யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, கரெக்டாக அந்த எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஆன்சரை டக்கு டக்குன்னு சொல்கிறா அப்படின்வான். நம்ம சும்மா தான் அப்படியே இது இதுரா இப்படி எழுதுறா அப்படின்னு சொன்னால் அவன் போய் எழுட்டு வந்துடும். அவனால் அந்த காதால கேட்டே என்ன செய்ய முடியும் அப்படின்னா மனசில் பதிய வச்சுக்க முடியும். ஒரு சில பேருக்கு அப்படி இல்லை, ரீடிங், தே ஹாவ் டு ரீட். ஃபுல்லாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கண்களால் ஒரு புக்கில் பார்த்து ஃபுல்லாக வந்து தே ஹாவ் டு ரீட். அப்போ தான் அவங்க மனசில் பதியும். அண்ட் கடைசியாக லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில பேருக்கு பட்டாதான் தெரியும். ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து அனுபவ ரீதியாக மட்டும்தான் அது மனசில் பதியும். ஒரு சில விஷயங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால கடைசி வரைக்கும் அதை படிக்கவே முடியாது. இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் வகையாக பிரிச்சிடலாம். இதில் நீ எந்த வகைன்னு கமெண்ட் பண்ணு. சார் நான் விஷுவல், நான் ஆடிட்டரி, நான் ரீடிங், இல்லை சார் எனக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் புரியும், இதில் எதுன்றத நீ வந்து கமெண்ட் பண்ணிவிடு. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே நீ ஒரு ரொம்ப பெரிய டெரிவேஷன் இல்லை ஒரு ரொம்ப பெரிய லாங் ஆன்சர் படிக்கிற அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல ஒரே ஸ்ட்ரெச்சில் அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிடணும், ஒரே ஸ்ட்ரெச்சில் அதை ஃபுல்லாக படிச்சிடணும் அப்படின்னு நினைக்காது. இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா அதை 1, 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோ, இல்லை ஈவன் 3, 4ன்னு உனக்கு எத்தனை கம்ஃபர்டபுளோ அப்படி கூட படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஓகே, நீ வந்து ஒரு கொஸ்டினை 3ஆக பிரிச்சுக்கிற அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு எழுதிப்பார். அப்புறம் செகண்ட் பார்ட்டை மட்டும் படி, அதை மட்டும் எழுதிப்பார். அப்புறம் தேர்டை மட்டும் படி, அப்புறம் எழுதிப்பார். அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணிப்பார். ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே ஈவன் எக்ஸாமுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, லாஸ்ட் மினிட்ல தான் படிக்கிறேன்னா கூட ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த கொஸ்டின் படிக்காம அதை பார்ட் பை பார்ட்டா பிரேக் பண்ணி படிக்கப்பார். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இதை பிரேக் டவுன் பண்ணி படிச்சல்ல, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதை எழுதி பார்க்கணும். யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன். நீ என்ன செய்யணும், அந்த எழுதி பார்க்கறதுல நல்லா முத்துக்கு முத்தாக அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா கிறுக்கி தள்ளு போதும். ஓகே, ரொம்ப அழகா செதுக்க வேண்டாம். நீ எப்பயுமே நோட்ஸ் எடுக்கிறத உனக்கு மட்டும் புரியுற மாதிரி நீ சும்மா கிறுக்கி பார்த்தா போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து சரி எனக்கு இதில் நிறைய டைம் கன்சியூம் ஆகுது, அந்த டைமில் நான் இன்னும் 2 கொஸ்டின் படி பண்ணுறேன், அதுக்காக அதை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கடைசியாக இன்னுமே இருக்கு, பட் என்னது நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணு. அந்த நிமோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில வேர்ட்ஸ் கூட ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிக்கிறது. இப்போ ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா வ்ஜ்ஜிஆர்னு ஒரு வார்த்தை இருக்கும், இது வந்து ஒரு நிமோனிக். இதில் வி வந்து என்ன அப்படின்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இப்போ இது வந்து புக்கில் அவங்களே கொடுத்த ஒரு நிமோனிக். இப்போ நம்ம அந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்மளே ஓனாக நிறைய நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நீ என்ன செஞ்சுக்கலாம், ரிலேட் பண்ணி படிக்கலாம். இன்ஃபேக்ட் அப்படி எப்படியெல்லாம் நிமோனிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கே நான் அழகாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா நீ வந்து ஒரு குட்டி சார்ட் வாங்கிக்கோ, இல்லை ஒரு பெரிய சார்ட் வாங்கிக்கோ, அது குட்டி குட்டி பீஸாக விசிட்டிங் கார்டு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ அதில் வந்து நீ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா அந்த ஒரு குட்டி கார்டில் அதை எழுதி வச்சுக்கணும். புரியுதா? இப்போ கூலும்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூலும்ஸ்லாவோட ஃபார்முலா என்ன, நியூட்டன் செகண்ட்லாம் இருக்குன்னா நியூட்டன்ஸ் லாவுடைய டெஃபினேஷன் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அது மட்டும்தான் அந்த கார்டில் இருக்கணும். டக்குன்னு அந்த கார்டை எடுத்து இப்படி பார்த்தா உனக்கு அது ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் நீ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸில் எல்லாத்தையுமே எழுதி வச்சிரு. ஃபஸ்ட்டே நீ என்ன செய்யணும், ஒரு விஷயம் உனக்கு 5 நிமிஷத்தில் வந்து படித்து முடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஏற்பாடு முன்னாடியே பண்ணி வைக்கணும். அதாவது அந்த 10லேருந்து 15 நாள் டைம் சொன்னேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸை ரெடி பண்ணு. சரியா? குட்டி குட்டி கார்டில் எல்லாத்தையும் எழுதி வை. இப்போ இதை நீயே செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, நடுவில் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிடுறேன். நீயே செய்யறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை சார் நான் வந்து சோம்பேறி, என்னையெல்லாம் வந்து இதெல்லாம் எழுதி வைக்க முடியாது,
யாராவது எழுதி வச்சிருக்கிறது கொடுத்தாங்கன்னா நான் வேணால் வாங்கிப்பேன் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே எழுதி வச்சு அந்த மாதிரி வித்துட்டு இருக்கோம். சரியா? உனக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் குட்டி குட்டி கார்டாக போட்டு அந்த கார்டில் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வேணுன்னா நீ வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஆனால் நீயா எழுதுறது உனக்கு இன்னுமே நல்லா பதியும். ஓகே, சோம்பேறியாக இருந்தால் இதை வாங்கு. அடுத்து ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போது திரும்ப பழைய முக்கியமான விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னா லாக்கி டெக்னிக் அப்படின்வாங்க. இப்போது இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி படிக்கிறது. இப்போ புக்கில் அவங்க ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டைப்போலே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அங்கே படிக்கிறேன்னா நீ இது ஒரு கதை மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னா இது குமார் ரமேஷ் 2 பேருக்கும் சண்டை, தே ஆர் அட் 2 ஈக்குவல் எண்ட்ஸு, இவங்க 2 பேருக்கு நடுவில் தே ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீ ஒரு கதை மாதிரி அதை வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கிறத தான் நம்ம வந்து லாக்கி டெக்னிக் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே நீ கதை மாதிரி உள்ள கற்பனை பண்ணி வச்சுக்கோ. இல்லை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு சில சம்பவங்கள் கூட கதை கூட அதை ரிலேட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ அந்த கதை ஞாபகம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த முக்கியமான டேர்ம்ஸு கான்செப்ட்ஸும் ஞாபகம் வரும். நீ எக்ஸாமில் சூப்பராக அதை எழுதிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகான விஷயம். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் படிப்பேன். என்ன அப்படின்னா நான் என்ன படித்தாலும் என் மண்டைக்குள்ளே அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு ஆட்டம், அதில் எலக்ட்ரான் புரோட்டான்னா என் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஆட்டம்னா நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுற மாதிரி நான் இமேஜின் பண்ணுவேன். ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அப்படியே எலக்ட்ரிசிட்டி, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் நான் பிரெயினில் வந்து கற்பனை பண்ணுவேன். அப்படி கற்பனை பண்ணும்போது எனக்கு அந்த ஹோல் விஷுவல் மண்டையில் இருக்கும். அது எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் படிப்பேன். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறது இல்லை விஷுவலாக பார்த்து படிக்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா எப்பயுமே படிக்கும்போது ஓகே இந்த ஆடிட்ரி இருக்கிறவங்களுக்குலாம் சரி எனக்கு காதால் கேட்டால் நல்லா மனசில் பதிவுனா அப்போ நீ வாய் விட்டு படி, அமைதியாக படிக்காது. புரியுதா? நீ வந்து என்ன செய்யணும், யூ ஹேவ் டு ரீட் அவுட் லவுட், நல்லா வாய் விட்டு படிக்கணும். இதே மாதிரி நீ ஒரு சில பேருக்கு டீச் பண்ணலாம். இன்னொருத்தவருக்கு நீ சொல்லி தருவோம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு டேய் இந்த பேர் இப்போ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் இந்த கொஸ்டினில், இதில் என்ன தெரியுமா சொல்ல வராங்க, இந்த மேக்னெட்டை எடுத்துன்னு போய் நான் அந்த காயில் பக்கத்தில் வைக்கும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஃப்ளக்ஸு மாறுது, ஃப்ளக்ஸு மாறுச்சுன்னா வோல்டேஜ் மாறும், வோல்டேஜ் மாறுச்சுன்னா கரண்ட் வரும்டா, இதான் நான் இங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இதான் ஃபாரடேஸ் லா அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லி கொடு உன் ஃப்ரெண்டுக்கு, இவ்வளோ தாண்டா அப்படின்னு. ஏன்னா நீ இப்படி சொல்லி தரும்போது உனக்கு அகைன் இன்னும் பெட்டராக பதியும். யூ வில் வெரி வெரி சூப்பராக பிரெயினில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி டெக்னிக்ஸ் நீ ஃபாலோ பண்ணுறது மூலயமா, ஓகே, இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஸ்டார்டிங்கில் நீ நோட்ஸ் எல்லாம் எடுத்தல அந்த நோட்ஸே திரும்ப படிக்கிறது மூலயமா உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சூப்பராக படிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரு 5 நிமிஷத்தில் நீ அதை மெமரைஸ் பண்ணுற அளவுக்கு உன் பிரெயினை உன்னால் டெவலப் பண்ண முடியும். அடுத்த ஒரு 10 to 15 நாள் தயவு செஞ்சு இந்த ஸ்கில்ஸை நீ வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணு. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபுட்டில் இருந்து. ஓகே, நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள், ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதா இருக்கட்டும், கீரை சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் இனிமே படிக்கணுன்றதுக்காக பண்ணு, மெமரி பவர் வேணுன்றதுக்காகவாவது பண்ணு. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு முன்னாடி கிட்ஸாக இருப்போம் நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்போ வி அண்டர்ஸ்டாண்டில் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. கண்டிப்பாக உன்னோட ரிசல்ட் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். நீ கண்டிப்பாக அதை பாரு. சரியா? ஸோ வித் திஸ் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். மை டியர் சில்ட்ரன், குட் பை ஃப்ரம் யர் ஆடியன்ஸ்.